தற்போது காசாவினுடைய பிரச்சனை ஒரு மாபெரும் பிரச்சனையாக மாறி இருக்கிறது. ஐரோப்பா முழுவதும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா காசா வார நிறுத்த சொல்லி நடக்கிற ஆர்ப்பாட்டங்கள்ல ஒரு தேக்கரண்டி அளவுக்கு கூட உக்ரைன் ரஷ்யா வார நிறுத்துங்க என்கிற ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றதாக எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. முழுவதுமாக காசாவுக்கு ஆதரவாக அத்தனை பேரும் திரண்டு நிற்கிற சூழல்ல அனைத்து நாடுகளுக்கும் முன்னுதாரணம் காட்டியிருக்கிறது டச்சினுடைய த நியூ சோசியல் கண்ட்ராக்ட் பார்ட்டி என்கிற இந்த புதிய சமூக ஒப்பந்த கட்சி மொத்தமாக அரசாங்கத்தை விட்டு விலகி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல ஒரு விவகாரம் எனக்கு நினைவுக்கு வருது. இலங்கையில் அலுத்கம கலவரம் நடைபெற்றது. அதுக்கு பிறகு அன்றைய நாட்களில் நடைபெற்ற ஒரு மாபெரும் கலவரம் தான் திகன தெல்தெனிய உள்ளிட்ட இடங்கள் ஆரம்பித்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல்கள், இனவாத தாக்குதல்கள் மொத்தமாக அக்குரணை வரைக்கும் பரவி இருந்த சூழல்ல ஒரு முக்கியமான அமைச்சருக்கு கால் பண்ணேன் அந்த நேரத்தில். அப்போ அவர் ஒரு பெரிய அமைச்சர், முஸ்லீம் கட்சியினுடைய தலைவர். கால் பண்ணி, என்னங்க இவ்வளவு அநியாயம் நடக்குது, நாங்கள் அரசாங்கத்தை விட்டு பதவி விலகுவோம்னு ஒரு டிமாண்டை கூட உங்களுக்கு வைக்க முடியாதா என்று கேட்ட நேரத்தில் நாளைக்கு நாங்கள் பதவி விலகுறோம் அப்படின்னாரு. அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. இதற்காக வேண்டி பதவி விலகிறாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனால் அடுத்த நாள் அந்த கட்சி விடுத்த அறிவிப்பு என்னன்னு கேட்டால், நாங்கள் அரசாங்கத்திடத்தில் கோரிக்கை விடுத்திருக்கிறோம், அவங்க செயல்படுத்துறதாக சொல்லி இருக்கிற காரணத்தினால எங்களுடைய ஆதரவை கண்டினியூ பண்ணுகிறோம் என்று சொல்லி அதே அமைச்சரவையில் அதே அமைச்சர்களாக அவர்கள் தொடர்ந்தார்கள். இலங்கை வரலாற்றில் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய தலைவர்கள், முஸ்லீம் அமைச்சர்களாக இருந்தவங்க பதவி விலகின இந்த ஈஸ்டர் அட்டாக்கு பிறகு வந்த நெருக்கடி நேரத்தில் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருக்கும்போது அப்ப கூட என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, பதவி விலகி ஒரு 5-6 நாளைக்குள்ள அப்போது பதவி விலகியதுல முதலாவதாக போய் பதவியை ஏற்றுக்கொண்டவர் கபீர் ஹஷீம். அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த ஏரியா மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி மக்கள் என்கிட்ட கோரிக்கை விடுக்கிறாங்க, நீங்க அமைச்சராக இருக்கணும்னு சொல்றாங்கன்னு சொல்லி போய் பதவியை எடுத்துக்கிட்டாரு. அதற்கு பிறகு தொடராக அன்றைய காலத்தில் அமைச்சர் பதவியை விலகி அத்தனை பேருமே ஏற்றுக்கொண்டார்கள். ஆளுநர்கள் இருந்து பதவி விலகியவர்களுக்கு மீண்டும் அந்த பதவியை எடுக்க முடியாமல் போய்விட்டது. ஏன் நினைவுக்கு வருதுன்னு சொன்னா, ஒரு சமூகம் எங்கோ பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அவர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இனத்தால், மதத்தால், செயல்பாட்டால் அவர்கள் தனித்த சமூகமாக காசாவில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். டச்சில் இருக்கக்கூடியவர்கள் வேறு ஒரு கொள்கை, கோட்பாடு, இன, மதத்தில் தனியானவர்களாக வேறு விதமானவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் காசாவினுடைய வார் நிறுத்தப்பட வேண்டும், இஸ்ரேல் மீதான ஆதரவுகள் துண்டிக்கப்பட வேண்டும், மேலதிகமாக இஸ்ரேல் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஃபாரின் மினிஸ்டர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார்.